அனைவருக்கும் வணக்கம். எளிமைக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை பத்தி நான் பேசணும்னா, டிசிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம், அதை ஒரு எல்லாரும் உத்து பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமா உருவாக்கிட்டு, ரொம்ப எளிமையா எல்லாரும் கூட பழகக்கூடிய, அன்பா பழகக்கூடிய, குழந்தைத்தனமா பழகக்கூடிய அந்த மாமனிதர் அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஒரு லேட்டஸ்டா ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு இடத்த பார்க்கணும்னு சொல்லி. அப்ப பார்க்கும்போது இடத்த பார்க்குறாரு. அவரு ஃப்ளைட்டு பிடிக்கணும் அவரு உடனே. ஃப்ளைட்ட பிடிக்கணும்னா நம்ம என்ன நினைப்போம்? ரொம்ப ஆடம்பரம். அவ்வளோ உயரத்துல இருக்கிறவரு. அந்த ஃப்ளைட்ட பிடிச்சு போனோம். அதனால அது முடியாது. ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி, ஒரு சாதாரண ரோட்டோர கடையில ஒரு ரூ. 20 குடுத்து ஒரு டிஃபன் வாங்கிக்கிறாரு. 20 30 வாங்கிட்டு. ரொம்ப பேசிக்கான சாப்பாடு. அது வாங்கிட்டு என்னை போய் ரயில்வே ட்ராக்ல நம்ம ஆர்டினரி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏற்றிருங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறோம். ஆர்டினரி கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அவங்க டிரைவர் கார் எடுத்துட்டு போறாரு சொகுசா. அப்படிப்பட்ட எளிமையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு உயரத்தை அடைஞ்சவங்க குழந்தை உள்ள கொண்டு இன்னைக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உச்சத்தை நிறைய தொழில்கள் மூலியமா உச்சத்தை தொட்டிருந்தாலும் தன்னோட பழகக்கூடியவங்க கிட்ட அன்பா எளிமையா உணர்வுபூர்வமா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பழகக்கூடிய அந்த மாமனிதர் யாருன்னு சொன்னா அந்த டிசிஎஸோட எம்டி. டிசிஎஸ்னா நம்ம டக்குன்னு ஞாபகம் வருது என்னன்னா டாடா கன்சல்டன்சி சொல்லுவோம். இந்த டிசிஎஸ்னா சென்னை சில்க்ஸ் அதோட அதிபர் திரு டி.கே. சந்திரன் ஐயா அவர்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு குழந்தை உள்ளம். ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஐயா, இந்த தருணத்துல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்கய்யா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்ங்கய்யா. நீங்களும் அந்த உயரிய ஒரு மென்மையான மனம் கொண்ட ஒரு நீங்களும் வாழ்த்தலாமே. நன்றி, வணக்கம்.